மருத்துவ ஜோதிட அன்பர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆண்குறி சுருக்கம். ஒரு சில பேருக்கு அது குறிப்பிட்ட அளவு இருக்கக்கூடிய அளவுக்கு இல்லாமல் சுருங்கி விடக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஒரு சில பையங்களுக்கு 15 வயசு ஆயும் 18 வயசும் ஆயும் அந்த ஆண்குறி பகுதியில் ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு தன்மை ஏற்படும். இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு வில்வ இலை, ஒரு சரியான மூலிகை எதுன்னா வில்வ இலை. அந்த வில்வ இலையை டெய்லி 2 இலை வெறும் வயிற்றுல சாப்பிடலாம். வில்வாதி சூரணங்கள் அல்லது வில்வாதி லேகியங்கள், இந்த மாதிரி வில்வம் சார்ந்த விஷயங்களை மருந்துகளாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு உணவு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், உளுந்தினால் செய்யப்பட்ட உளுந்த வடை, உளுந்த அடை, உளுந்து நிறைய சேர்த்து செய்யக்கூடிய எல்லா விதமான பலகாரங்களும் உளுந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு மேம்பாட்டினை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை அந்த உளுந்துக்கு உண்டுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்காக நிற்க முடியாத குழந்தைகளுக்கு, ஒரு 4 வயசு ஆகியும் எழுந்திரிச்சு நிற்க முடியாத ஒரு குழந்தைகளுக்கு அந்த உளுந்தை நல்லா அரைச்சி முட்டை வெள்ளைக்கருவை மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு வருவாங்க. அப்போது அந்த சதைகளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அப்போது நிற்க முடியாத குழந்தைகள் கூட நிற்க ஆரம்பிக்கும். அதனால் அந்த உளுந்தினால் செய்யப்பட்ட உணவுகள் மிகச்சிறப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்கு ஒரு நல்ல ஒரு மருந்து நரசிம்ம கிருதம் அப்படின்னு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். நரசிம்ம கிருதம் பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு லேபனம் என்று சொல்லக்கூடிய வெளிப்பூச்சு மருந்துகள்லாம் கிடைக்கும். வெளிப்பூச்சு மருந்துகள் அது பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த சுருக்க நிலைகள் மாறி ஒரு இயல்பான நிலைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது சம்பந்தமான ஆலோசனைகள் மற்றும் மருந்துகளுக்கு தேவைக்கு ஸ்ரீ ரமணி மருத்துவ ஜோதிட ஆலோசனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தை அணுகவும். உங்களுக்கு என்னுடைய அலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கான ஆலோசனைகளை பெறலாம். நன்றி, வணக்கம்.